வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஏராளமான சிறுவர்கள் சென்னையை நோக்கி ஓடி வர்றாங்க. இப்படி வரவங்க எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் திட்டமும் இல்லாமல் தான் வராங்க. ஓடி வரத்துக்கு இவங்க நிறையா காரணங்கள் சொல்லுவாங்க. சினிமா ஆசை, இல்லை ஸ்கூல் பிடிக்கல, இல்லை அப்பா அம்மாவோட ஏற்பட்ட மனக்கசப்பு, அப்படி இப்படின்னு. இந்த மாதிரியான சிறுவர்களை இனங்கண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல புகலிடத்தை கொடுத்து அவங்கள பாதுகாக்கிற வகையில் நிறைய தொண்டு நிறுவனங்கள் இன்னைக்கு சென்னையில் இயங்கி வருகின்றன. அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவர் தான் ரங்கநாதன். அவர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவரை சந்திப்போம். வீடு என்பது கற்களாலும் சிமெண்டாலும் கட்டப்படுவதல்ல, அன்பாலும் அக்கறையாலும் கட்டப்படுவது. பெற்றோர்களின் உதாசீனத்தாலும் வீட்டின் நிம்மதியற்ற சூழ்நிலையாலும் பல சிறுவர்கள் வீட்டை விட்டு நகரங்களை நோக்கி ஓடி வருகின்றனர். வீதி ஓரங்களிலும் சந்தடி மிகுந்த இடங்களிலும் அலைந்து திரியும் இப்படி ஓடி வரும் சிறுவர்களை பாதுகாப்பது யார் பொறுப்பு? ரங்கநாதன் சார், இந்த மாதிரியான ஒரு சமூக சேவையில் ஈடுபடணும்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? நான் +2 முடித்தப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 16 வயசு. அப்போ நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு தெருவிலே தான் வாழ்ந்தேன். எந்த ஊர் உங்களுது? திண்டிவனம் பக்கம் வைரபுரங்கிற ஒரு கிராமம் எங்களுடைய ஊர். சொந்த ஊர். அது கிராமத்தில் ஏழ்மையோடைய பிரச்சனை ப்ளஸ் நிறைய பிரச்சனைகள் சம்மந்தமாக ரொம்ப எனக்கு பாதிக்கப்பட்டது ரொம்ப ஏழ்மையான நிலைமை எங்களுக்கு. அப்போ மானம் காஞ்சி போய் சாப்பிடக்கூட வழி இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் நாங்களாம் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இந்தியாவில் இருக்கிற பெரும் பகுதியை நான் சுற்றி பார்த்துட்டேன். சென்னையில் இருக்கும்போது கருணாலயா சமூக சேவை மையம், அதில் தெருவோர சிறுவர்கள் பாதுகாப்பு மையம்னு ஒன்று வச்சுருக்காங்க அந்த சமூக சேவை மையத்தில். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓடி வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போது எந்த மாதிரியான அனுபவங்களை நீங்கள் எதிர்கொண்டீங்க? இப்போ நான் ஓடி வந்த பிறகு வெளியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்காது. பல நாள் பட்னியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. நம்மளுக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை. யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப கிழிஞ்ச சட்டியோட ரொம்ப ஒரு நிலையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, குறிப்பாக அதை எந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் போயிட்டே இருப்போம். நாங்கன்னா யாரை சொல்கிறீங்க? நான் வந்தேன்னா இப்போ நான் மட்டும் இருக்க மாட்டேன். என்னுடைய என்ன மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் ஒரு செட்டாக சேருவோம். அந்த மாதிரி தான் நாங்களும் சேர்ந்துட்டோம். ஒரு முறை மின்ட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது என்னை கருணாலயா இல்லத்துலேருந்து கூப்பிட்டு போனாங்க. அங்கே போன பிறகு கருணாலயாவை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தெருவோர சிறுவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நாங்கள் ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். அதாவது அந்த படுக்கை இடம் இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, மருத்துவம் எதுவும் கிடைக்காது எங்களுக்கு. இப்படிலாம் ட்ரெயினில் பல நாள் ஓசிலேயே வரும், அடிப்பாங்க, டிடிஆர், அந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஏதாவது வேலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணிங்களா அப்படி ட்ரெயினில் சுற்றிட்டு இருக்க காலகட்டத்தில்? இல்லை, ஆக்சுவலாக அந்த நேரத்தில் நான் எந்த வேலைக்கும் போகிறது இல்லை. அந்த மாதிரி மனநிலை, ஏதாவது வேலை செய்யணும், நல்ல நிலைமையில் வரணும்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு ஓடி வந்தது. ஆனால் என்னுடைய மனசெல்லாம் இதில் மாறி போச்சு திடீர்னு. இதில் ஓடி போய் ஊராக போய் பார்க்கணும் அப்படின்னு. எப்படி ஊரா போவீங்க? ட்ரெயினில் அப்படியே ஏறிடுவீங்களா? ட்ரெயினில் ஏறி எந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஊருக்கு ட்ரெயினில் ஏறி போயிடுவோம். நான் எந்த சாப்பாடு கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம். யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவோம். இல்லை 3 நாள் 2 நாள் கூட தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். இப்படி இருக்கும்போது தான் என்னை கருணாலயாவில் மீட்ட பிறகு அப்பயும் அங்கேயும் நான் ஒழுங்காக இருக்க மாட்டேன். அப்பப்போ ஓடி போயிட்டு திரும்பி வருவேன். என்னன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க கருணாலயாலேருந்து? அவங்க என்னை பார்த்தாங்க. அப்போ அது அவங்களும் நியூ ஸ்டாப்பு. அவங்க என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி கருணாலயான்னு ஒரு இல்லம் இருக்குது, அங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்குது, சாப்பிட உணவு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பம் இருந்தால் அங்கே இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய விருப்பப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி, இவங்க இந்த அளவுக்கு சொல்கிறாங்களே அப்படின்னு நம்பி அங்கே போனோம். நம்பி அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, எங்களை மாதிரி ரொம்ப ஏராளமான எல்லா மொழி பேசக்கூடிய பசங்களும் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த 2 வருஷத்தில் தமிழ் இதோட கொஞ்சம் ஹிந்தி தெலுங்குலாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். தெலுங்கு மற்ற பசங்களோட பழகி மொழிகள்லாம் நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் வந்து நான் சுற்றினேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஊராக போய் சுற்றிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, கடைசியில் அதுவே எனக்கு வந்து வேலையாக வந்து அமைஞ்சு போச்சு. எப்படி தெரில, எங்களுடைய டைரக்டர் சார் வந்து எங்களை வந்து கவனிச்சிருக்காரு. கவனித்து வந்து பால் சுந்தர் சிங் அவருடைய பேர், அவர் தான் இது நிறுவனர். அவர் எங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டார், இந்த மாதிரி ஒரு பணி இருக்குது, ஒரு வேலை இருக்குது, உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னார். நான் செய்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீ வந்தல்ல, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டல்ல, அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள்லாம் நீங்கள் வந்து திருப்பி மீட்டுட்டு வரணும், அவங்களுக்கு மறுவாழ்வுக்கான பணியை நீ செய்யணும், உங்களால் முடியுமா அப்படின்னாங்க. நான் முடியும்னு சொன்னேன். 2000 இது வரலாம் அந்த பணியில் போயிட்டு இருக்கேன். முதல்ல ரெஸ்கியூ பண்ணி, அதாவது மீட் போனாங்க வந்து வீட்டை விட்டு ஓடி வர குழந்தைங்கள வந்து சென்ட்ரலு, மெரினா பீச்சு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, அந்த மாதிரியான முக்கியமாக மக்கள் அதிகமாக நடமாடுற இடங்களும், வெளியூர்லேருந்து வர வாகன போக்குவரத்துக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் இருந்துக்கிட்டே இருப்போம். எப்படி இந்த குழந்தைங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, இனம் காணுவீங்க? இதில் வந்து 2 விஷயமா இனம் காணும். ஒன்று, எங்களை இனம் அறியுன்ற மாதிரி ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள பார்க்கும்போதே ஒரு வித்தியாசம் தெரியும் மற்றவங்கள விட. பெரும்பாலும் செருப்பு இருக்காது காலில், அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது சோகத்தோடு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா யாரோடைய துணை இல்லாமல் தனியாக இருப்பாங்க. அவங்க நம்ம கொஞ்சம் உற்று நோக்கும் போது பார்த்திங்கன்னா, முன்னாடி கூட்டமாக இருந்தால் கூட அவங்களுடைய தனியாக இருப்பாங்க, இவங்க தனியாக இருப்பாங்க. முகபாவனைகளில் வச்சு பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசுவீங்களா? அவங்ககிட்ட நாங்கள் போய் பேசுவோம். முக்கியமாக நாங்களும் அவங்கள மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரியே அவங்கள வந்து எப்படிலாம் கவர முடியுமோ, எப்படி பேச முடியுமோ அவங்கக்கிட்ட பேசுவோம். இந்த மாதிரி எங்களை பற்றியான அட்ரஸ் சொல்லுவோம். கருணாலயான்னு ஒரு இருக்குது, இந்த இடத்துலேருந்து நாங்கள் வரோம், இந்த மாதிரியான சலுகை நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் மாறும், உங்களுக்கு உணவு இருக்குது, இருக்க இடம் இருக்குது, மற்ற எல்லா வசதிகளும் செஞ்சு தருவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டுக்கு போகணுன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க, வீட்டுக்கு போகலன்னா அங்கேயே படிக்க வைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்லுவோம் அவங்கக்கிட்ட. இப்படி பெரும்பான்மையான சிறுவர்கள் நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு? அவங்க வந்து ஒரு சிலர் வந்து வரேன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சிலர் கேட்பான், எப்போ வேணாலும் போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், நீ எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து சொல்லுவோம் நாங்கள். அப்போது அந்த பையன் வந்துடுவான், இப்போ பரவாயில்ல, இப்போ இன்றைக்கி சாப்பாடு கிடைக்குது, அங்கே படுத்துன்ட்டு நாளைக்கு வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வருவான். ஆனால் உள்ளே வந்த பிறகு அவனுக்கு மோட்டிவேஷன் வேறு மாதிரி இருக்குது. அவனுக்கு தேவையானது வெளியில் சுத்தாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவனுடைய நிலைமையில் கொஞ்சம் மாறுவான். அப்படி இருந்தும் ஒரு 10 நாளில் ஓடி போயிடுவான். ஒரு வாரம் 2 வாரம் இருக்க வச்சிட்டோம்னா அந்த பையன் திருப்பி ஓட மாட்டான். இந்த மாதிரி கருணாலயாவில் உங்களை மாதிரி எத்தனை வாலண்டியர்ஸ் இருக்காங்க? எங்களை மாதிரி பார்த்தீங்க மொத்த கருணாலயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனம் அது. அப்போ நிறைய அதிகமான பேர் வேலை செய்கிறாங்க. எங்களுடைய டீம் வந்து தனியாக இருக்குது. அதில் ஒரு 15 பேர்கிட்ட வாலண்டியர்ஸ் ப்ளஸ் ஸ்டாஃபுங்க, அந்த மாதிரி 15 பேருக்கு வேலை செய்கிறாங்க. அவங்க படிப்பு பாதியில் விட்டுட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் படிக்கவே இல்லையா நீங்கள்? இப்போ நான் வந்து +2 முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே இந்த சோசியல் ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து கந்தசாமி நாயுடு காலேஜில் வந்து BA பண்ணேன் நான். இப்போ இந்த மாதிரி சிறுவர்களை கூட்டிகிட்டு வந்ததில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும்ல, அதில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? இப்போ கடைசியாக ஒரு ட்ரிப், அதாவது பசங்களை கூப்பிட்டு வந்து திருப்பி ஹோம் பிளேஸ்மெண்ட்னா அவங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சி விடுறது தான் எங்களுடைய பிரதான நோக்கமே. வந்து ஒரு பையன் வீட்டை விட்டு வந்துட்டாலுமே அவன் வந்து தெரு வந்து வாழறதுக்கு தகுதியான இடம் இல்லை. கண்டிப்பாக தெருவோ அல்லது பார்க்கோ எங்களுடைய பார்வையில் வந்து வீட்டை விட்டு வந்துட்டா வீதின்னு சொல்லிடுறோம் நாங்கள். வெளியில் அது வந்து சேஃபே கிடையாது, ஒரு சேஃப் இல்லை. அதுதான் எங்களுடைய முதல் எண்ணமே, அதுதான். தெரு ஒரு குழந்தை வளர்வதற்கும் வாழ்வதற்கும் இருப்பதற்கும் எந்த விதத்துலையும் தகுதி இல்லாதது. அதுபோல் நம்மளை மாதிரி ஹோம் கூட ஒரு லெவல் வரல தான், அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறது தான் வந்து எங்களுடைய நல்லது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட போயிட்டு அதே ஊரில் போயிட்டு 10 நாள் ஆனாலும் 20 நாளாக இருந்தாலும் இருந்து தேடி அவங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சி அவங்க அம்மா அப்பாவோட ஒப்படைக்கணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 5 பேரை கூப்பிட்டு போனோம். அதில் வந்து முக்கியமான ஒரு ஹோம் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அசாம், நாகாலாந்து போயிருந்தோம். இப்போ அசாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் காடு இருக்கிற பகுதி. நாங்கள் ஏற்கனவே அசாம் போயிருந்தாலும் இந்த முறை போனது வந்து ரொம்ப
காட்டு பகுதியில் போயிட்டு வராங்க. அங்கே அசாமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் 6-7 மணிக்கு மேலே எல்லாமே சுவிட்ச் ஆஃப் மாதிரி எல்லாம் லைட்டை எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாமே டோர் லாக் மாதிரி இருப்பாங்க வீட்டில். மாதிரி இந்த பையன் வந்து வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டான். அது கூப்பிட்டு போகிறோம் நாங்கள். அதான் நாகோன் சிட்டிலாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் போன பிறகு வந்து ஒரு காட்டுக்குள்ளே எடுத்து போயிட்டான். ஒரு டாட்டா சுமோவில் வந்து 150 ரூபான்னு பேசணும். ஒரு சின்ன கிராமத்துலேருந்து உள்ள காட்டுக்குள்ளே எடுத்து போய் விட்ட உடனே டாட்டா சும்மா அந்த காட்டு வழியாக போகிற ரோட்லேயே போயிடுச்சு. நாங்கள் இறங்கி அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் போனோம். நைட்டு ஒரு 7-8 இருக்கும். அப்போ எந்த கரண்ட் வசதியெலாம் அங்கே இல்லை, கரண்ட்டே இல்லை. அந்த பையனுக்கு ஆனால் கரெக்டாக வழி அவனுக்கு தெரியுது. அதனால் அவன் கூடயே நாங்கள் போயிட்டு இருக்கோம். என்னோட ஒரு ஸ்டாப் வராரு. என்னோட இன்னொரு பையன் வந்து நாகாலாந்தில் விட பையனையும் கையில் வச்சுருக்கோம். இப்படி போயிட்டு இருக்கோம். அதான் ஒரு பசங்களுக்கு வந்து வீட்டுக்கு போகணுன்னு விருப்பம் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு கிட்ட போன உடனே அவங்களுக்கு ஒரு மனசு வந்து ஒரு படபடக்கும். வீட்டுக்கு போனால் என்ன ஆகுமோ, அடிப்பாங்களா திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரம் நம்ம ரொம்ப கவனமாக கையில் பிடிச்சிக்கணும் பையனை. அப்படியே அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி இவனும் ஓட ஆரம்பிச்சிட்டான். காட்டில் எங்களுக்கு சுற்றி எந்தவித ஒரு மொழி தெரியாது. அங்கே அசாமில் வந்து இந்தியோ இல்லை தமிழோ எதுவும் பேசக்கூடாது. பேசினா அவங்க வந்து நம்மளை வந்து உடனே அடித்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற இடம். அப்போ இவன் ஓடுறான். பின்னாடியே ஓடி அவனை பிடிச்சி கையிலேயே பிடிச்சி கெஞ்சி அவனை மாற்றி அதுக்கப்புறம் எடுத்து போய் அவங்க பேரண்ட்ஸோடு சேர்த்து விட்டோம். இப்போ அந்த பையனை நீங்கள் கொண்டு விட்டீங்கல்ல, அந்த பையனோட பேரண்ட்ஸ் அப்போ எப்படி ஃபீல் பண்ணாங்க? இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட 6 மாசமா வந்து பையனை பார்க்கல அவங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பையன் இல்லைன்னு நினைச்சோம். ஒரு சிலர் ஜோசியம் அதெல்லாம் பார்த்துருக்காங்க, பையனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயத்தில் வந்து ரொம்ப அவங்க வந்து வெறுத்து போன அளவில் இருந்தாங்க உலகத்தையே. அப்புறம் இந்த பையன் போன பிறகு அவங்க அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்க அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி பிறலுவாங்க. வழக்கமாக வீட்டில் எடுத்து போதே கட்டி பிடிச்சி பிறண்டு எங்கள் காலெல்லாம் வந்து விழுந்து நைட்டு ஒரு 11 மணி இருக்கும் அவங்க வீட்டுக்கு போகும்போது. இப்போ கருணாலயாலேருந்து நீங்களே ஒரு 2 தடவை ஓடி போயிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைங்க அடிக்கடி ஓடி போவாங்களா? அதாவது இப்போ நாங்கள் இருந்த ஸ்டேஜ் அப்போ அது ரொம்ப கஷ்டமான இது. இப்போ வந்து எவ்வளோ என்ஜிஓக்கு இருக்குது மீட்கிறாங்க. அப்போல்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரீட் சில்ட்ரன் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அது திருப்பி ரொட்டேஷன் ஆகிருக்கு. டெக்னாலஜி வளர்ந்த பிறகு டிவி பார்க்கறதுனால ப்ளஸ் வந்து சித்தி கொடுமைன்னு சொல்லுவோம். வறுமை ஒரு பக்கத்தில் டிவியில் பார்த்துட்டு ஏதாவது அந்த சிட்டி அட்ராக்ஷனுக்காக ஓடி வர்றது. ப்ளஸ் பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போ அடிக்கிறதுனால அந்த மாதிரி பசங்களாம் ஓடி வந்துடுறாங்க. இப்போ திருப்பி அது ரீஎன்ட்ரி மாதிரி அதிக பசங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வர பசங்க வந்து முதல்ல வந்து அகப்படுறது வந்து சமூக விரோதிகிட்ட தான் அகப்படுவாங்க. முக்கியமாக அந்த குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுக்க விடுறது, அந்த குழந்தைங்களை வச்சு ஏதாவது வேலை செய்ய விடுறது. கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தா இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கஞ்சா விற்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த பையன் வரானா அவனுக்கு சாப்பாடு போடுறான் உட்காருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே கஞ்சா விற்றுட்டே இருக்கிறேன், அந்த பையன் வந்து தான் வந்து தகவல் சொல்கிறான் போலீஸ் வருதான்னு. அந்த மாதிரி வந்து இன்ஃபார்மர் தகவல் பரிமாற்றத்துக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க அந்த குழந்தைங்க. அந்த மாதிரி ப்ளஸ் வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய தொழில் மாதிரி செய்கிறாங்க. இந்த மாதிரி பசங்களை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த முறுக்கு கம்பெனிக்கு, அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிங்க வெளி மாநிலத்திலலாம் இருக்குது. அந்த மாதிரி கம்பெனிக்கு கடத்தி எடுத்து போய் உள்ளே விட்டுருவாங்க. அந்த குழந்தைங்க வந்து அவர் கணக்கில் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. சாப்பாடு ஏதோ கொஞ்சம் ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. வெறும் தங்குறதுக்கு இடம் அவங்க ஓட முடியாது வெளியில். அந்த அளவுக்கு அணை போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வர்றாங்க. குழந்தைங்க சிறுவர்களாக மாறும்போது தன்னோட பெற்றோர்கள் மேலே வெறுப்பு ஏற்பட்டு போகுது. ஏன்னா பெற்றோர்களுடைய வீக்னஸ்லாம் தெரிய வருது. அந்த மாதிரி தாங்க தன்னோட அப்பாவோட வீக்னஸ்லாம் தெரிய வந்து அப்பா மேலே வெறுப்பு ஏற்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பையன் தான் விஸ்வநாத். அவனை இப்போ மீட் பண்ணலாம். சொல்லு விஸ்வநாத், எந்த ஊரில் நீ பிறந்து வளர்ந்த? நான் இங்கே தான் மெட்ராஸில் வடபழனியில் பிறந்தேன். சரி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உன்னை தவிர? மொத்தம் 3 பேர். யாரெல்லாம்? எங்கள் அப்பா, அம்மா, எனக்கு ஒரு அக்கா இருக்குது. நான் எந்த வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு ரொம்ப நார்மலாக உங்கள் வீட்டோட போனேன்? எனக்கு 12 வயசு வரைக்கும் நான் நல்லா தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தால் எங்கள் ஊர் வந்து விசாகப்பட்டினம். எனக்கு தெலுங்கு வராதுன்னுட்டு எங்கள் அப்பா அம்மா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அக்கா வந்து இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே தெலுங்கு மீடியமில் ஜாயின் பண்ணாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே எங்கள் அப்பா சரியாக இல்லை. அப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? எலக்ட்ரிஷியன். எங்கே தங்கி நீங்கள் விசாகப்பட்டினத்தில்?
அங்கே எங்களுக்கு எங்கள் அத்தை ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. ம். அங்கேயே தங்கி இருந்தோம். ஸ்கூல் ஜாயின் பண்ணியா? ஆ, என்ன ஆச்சு அப்பாவோட? எங்கள் அப்பா அங்கே போன உடனே ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா சேர்றதுனால ம். நிறையா குடிச்சிட்டு ரோடு மேலே அங்கே விழுந்துடுறது. ம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. ம். எனக்கு கவலையாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக எங்கள் அம்மாவை கேட்க ஆரம்பித்தாங்க. 2 வாட்டி வந்து எங்கள் அம்மா மிரட்டினாங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறேன்னு. ம். 3வது வாட்டி அப்படி தான் சில்லியாக பண்ணுவாங்கன்னு நினச்சிருந்தோம் நாங்கள், நானும் எங்கள் அக்காவும். அது நிஜமாலே ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க? கிரோசின் ஊற்றினாங்க மேலே. அதுக்கு எங்கள் அப்பா வந்து நீ இத்தனை வாட்டி இப்படியே பண்ணின்னு இருப்பியான்னு பற்ற வச்சிட்டாங்க. அப்பா வந்து அம்மாவை பற்ற வச்சுட்டாரா? அப்போ எங்களுக்கு என்ன பண்ண எதுவும் தெரியல. ஆ. எங்கள் அக்கா கத்துச்சு, நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றணும். ஆ. அப்பயும் கொஞ்சம் உயிரோடு இருந்தாங்க. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் 1 மந்த் உயிரோடு தான் இருந்தாங்க. ம். அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. இது எந்த வருஷம் நடந்தது? 2006 நினைக்கிறேன். அக்கம் பக்கத்தில் யாரும் எதுவும் கேட்கவே இல்லையா? அங்கே யாரும் ஒன்றும் சொல்ல. ம். அன்னைக்கு என்ன சண்டை நடந்தது உங்கள் வீட்டில்? அன்றைக்கி எங்கள் அப்பா ரொம்ப குடிச்சிட்டு வந்தார். ஆ. அதுக்கு முன்னாடி நாள் கூட எங்கள் அம்மா கேட்டாங்க, எதுக்கு இப்படி குடிக்கிறீங்க? ஸ்கூல் ஃபீஸு கட்ட மாட்டார், ஒன்றும் கட்ட மாட்டார். எங்கள் அம்மா தான் எதுக்காக இருந்தாலும் அங்கே கடன் வாங்கி கட்டுவாங்க எனக்காக. எங்கள் அப்பா எதுவுமே கட்ட மாட்டார். 2வது நாள் அப்படி ஃபுல்லாக குடிச்சிட்டு வராரு. வேலைக்கெல்லாம் கரெக்டாக தான் போவார். ஆனால் அந்த வர சம்பளத்தில் ஃபுல்லாக குடிச்சிட்டு வருவார். வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு வர மாட்டார். எல்லாம் எங்கள் அம்மா தான் பார்த்துக்கணும். ம். அன்றைக்கி வந்து எங்கள் அம்மா கேட்டாங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னுட்டு கேட்டாங்க. என்னையே அப்படி கேட்டு மிரட்டுறியான்னுட்டு எங்கள் அம்மா வந்து கிரோசன் ஊற்றிக்கினாங்க. அதான் நீ தான் ஒன்றும் பார்த்துக்க மாட்டேன்றல, நாங்கள் 2 பேரும் செத்துடுறோம்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. ஆ. அங்கேயே தான் பக்கத்துலேயே இருந்தோம். ஆ. நான் வந்து எங்கள் அம்மா டீப்பட்டி எடுத்தாங்க, வத்தி பெட்டி. வேண்டாமான்னுட்டு இப்படி தள்ளி விட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். எங்கள் அப்பா கிட்ட இன்னொன்று இருக்குது. உடனே நடந்துச்சு. எங்கள் அப்பாவை அடித்தோம். அவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்காரு. அவர் உள்ளே வந்து தூங்கின்னு இருக்காரு. அப்போ அப்பா எப்போ தான் சுயநினைவுக்கு வந்தார்? அவர் அப்பயும் குடிச்சிக்கிட்டே தான் இருக்காரு. ஆ. ஹாஸ்பிட்டல் கிட்ட போய் அங்கே ரோடு மேலே படுத்துன்னு இருக்காரு. இது போலீஸ்க்கெல்லாம் போகல இந்த விஷயம். உனக்கு வீட்டை விட்டு ஓடி போனா அப்படின்னு உனக்கு எப்போ தோணித்து? எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம். எங்கள் அம்மா இருந்தால் எல்லாம் பார்த்துப்பாங்க. ம். ஈஸியாக யாரும் கட்டுறது கிடையாது. ம். வீட்டில் எங்கள் அக்கா போயிடும், காலையில் போயிடும். எங்கே போவாங்க? காலேஜுக்கு. ஆ. அவங்க மட்டும் லேட்டாக வரலாம். நான் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஏதாச்சும் எங்கள் அக்காவை திட்டுவார். ம். எங்கள் அக்கா லேட்டாக வரப்போ நான் தான் சமைக்கணும். ம். எனக்கு அவ்வளோவா தெரியாது. அப்பப்போ ம். சுட்டுறோம், காலெல்லாம் சுட்டுறோம். ம். அது சொன்னாலும் என்னையை தான் அடிப்பாங்க. 2 பேரும் உங்களை ஒன்று அடிப்பாங்க. ஆ. அதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியல. ஓடி என்ன பண்ணீங்க? ட்ரெயின் ஏறி வந்துன்னே இருந்தப்போ விஜயவாடா இறங்கினேன். நைட் ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. விஜயவாடாவில் இறங்கினேன். அங்கே சைல்ட் லைன் இருக்குது. அவங்க பிடிச்சாங்க. பிடிச்சி வீட்டுக்கு ஹாஸ்டலில் வச்சாங்க ஒரு நாள். எனக்கு அங்கேயும் இருக்க பிடிக்கல. அட்ரஸ் கேட்டாங்க, சொன்னேன். இமெயிலில் அனுப்பிச்சி எங்கள் ஊரில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அங்கே அனுப்பிச்சி அங்கே சொல்லி எங்கள் பாட்டி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்னை திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திருப்பி எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. என்னால் அவங்களுக்கு காசெல்லாம் போயிடுச்சா, போலீஸ் ஸ்டேஷனில் ஏற வேண்டியதாக இருந்ததா கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு. அதுக்காக என்னையும் அவங்களும் திட்டிடுவாங்க. யாரும் எங்கள் அம்மா இருந்தால் எல்லாம் பார்த்துப்பாங்க. திருப்பியும் விஜயவாடாக்கு தான் வந்தேன். திருப்பியும் அவங்க பிடிச்சாங்க. திருப்பியும் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. திருப்பியும் அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க எல்லாம் தேடினாங்க, எங்கள் அத்தை அவங்க எல்லாம். போனால் அவங்களும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அத்தை அவங்க தான் திட்டாமல் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். அவங்களும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு செத்துடலாமா தோணுச்சு. திருப்பி அங்கே 2 மாதம் இருந்தேன். ஓடி வந்துட்டேன். திருப்பியும் டைரெக்டாக சென்னைக்கு வந்துட்டேன். அப்போ எங்கள் ஹாஸ்டலில் இருந்து ரெஸ்கியூ ஸ்டாஃப் வந்து என்னை இப்படி கேட்டார், எங்கே இருந்துடா வந்துட்டேன் அதெல்லாம் கேட்டார். நான் இப்படி ஓடி வந்துட்டேன். நான் சொன்னேன், எங்கள் ஹாஸ்டலுக்கு வாடா, என்னை எல்லாம் பார்த்துப்பாங்க,
உனக்கு வீட்டுக்கு வேணும்னா வீட்டுக்கு சேர்ப்பாங்க, இல்லைன்னா இங்கேயே வச்சுப்பாங்க, படிப்பெல்லாம் சொல்லி தருவாங்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு நம்பலை, அப்புறம் நம்பி போனேன். இப்போ நல்லபடியாக இருக்கேன் ஹாஸ்டலில். இப்போ உங்கள் ஃபேமிலியோட எந்த ஒரு காண்டாக்டும் இல்லையா உனக்கு? இருக்கு. அப்போது யாரை காண்டாக்ட் பண்ணாங்க உங்கள் வீட்டில்? எங்கள் அத்தா அவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? எங்கள் அத்தா அவங்க பேசுனாங்க, இங்கே தான் இருக்கியா கேட்டாங்க. ம். அப்பயும் வரேன்னு சொன்னாங்க. 1 வருஷம் ஆச்சு, வரல. இன்னும் வரவே இல்லையா? வரல, ஆனால் லீவில் வந்தாங்க. ம். லீவில் எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போனார். உன்னை கூட்டிகிட்டு போனார் திருப்பியும் ஊருக்கு? கூட்டிகிட்டு போனார். எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. நான் 10 நாள் இருந்துட்டு வரேன்னு சார் சொன்னேன். எனக்கு 1 வாரம் கூட இருக்க முடியல என்னால். இப்போ இந்த தடவை போயிருக்கும்போது அப்பா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு? அப்பயும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்காரு, இன்னும் மாறல. நான் போன உடனே இன்னும் அவர் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா. எங்கள் அக்கா அப்படின்னு திட்டுதானே. இப்போ உங்கள் அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிகாம் 3rd இயர் படிச்சிருக்கு. ம். அவங்க அங்கே சந்தோஷமாக இருக்காங்களா? நான் தெரியல. கேட்டேன், நீ போயிட்டனால தான் உன்னால் தான் நான் அடி வாங்குறேன். இப்போ கூட அதே தான். இப்போ கூட உங்கள் நான் இங்கே வந்துட்டேன்ல, நான் இங்கே வந்துட்டனால எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை அடிக்கிறாரா. உன்னால் தான் அவன் போயிட்டான், உன்னால் தான் அவன் போயிட்டான்னு. நான் வீட்டுக்கு போனேன், எங்கள் அக்கா என்னையும் அடிக்குது. சரி, நீ இப்போ எதிர்காலத்தில் என்ன பண்ணலான்னு இருக்க? எனக்கு ஒரு இங்கே படித்து டாக்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிடிச்ச இடங்கிறது அவங்கவுங்களுடைய வீடு தாங்க. ஆனால் அந்த வீட்டை விட்டே ஓடி வரணும் அப்படின்னு ஒரு பையன் நினச்சிட்டான்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு வேதனையும் வருத்தத்தையும் அந்த இடத்துல அனுபவிச்சிருப்பான் அப்படிங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. தன்னுடைய சோகத்தை இங்கே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வேலு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. சொல்லு வேலு, எந்த ஊர் நீ? தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்து மாராண்டஹள்ளி. அந்த கிராமத்தில் நாங்கள் இருந்தோம். அங்கே வந்து யாரெல்லாம் இருந்தீங்க? நான், எங்கள் அக்கா, பாட்டி, சித்தப்பா, எங்கள் அப்பா இருந்தார். எனக்கு அம்மா கிடையாது. எங்கள் அப்பா வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்துட்டு டெய்லி தண்ணி அடிச்சிட்டு வந்து எங்கள் அக்காவும் போட்டு அடிப்பார். ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தியா? நான் கேட்டேன் எங்கள் அப்பா ஸ்கூலில் சேர்த்து விடுங்கன்னு. ஏன்னா அவங்க நீ ஏன் படிக்குதால, நீ படிச்சனாடா பண்ண போகிற வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கல. அதுக்கப்புறம் என்னை அடிச்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு நானும் எங்கள் அக்காவும் ஓடி வந்துட்டோம். பெங்களூருக்கு வந்தோடனே ஒரு நைட் டைமில் போயிட்டு இருந்தோம் ஒரு வழியில். அப்புறம் ஒரு ஆசிரமம், ஒரு ஹாஸ்டல் இருந்தது. என்னத்துக்கு எங்கடா போகிறீங்க பிடிக்கானே, இந்த மாதிரி ஓடி வந்துட்டோம், எங்கே போகிறேன்னு தெரிலன்னா. அப்போது உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் என்ன வயசு இருக்கும்? எனக்கு ஒரு 7 வயசு, எங்கள் அக்காவுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். இங்கே தங்கிக்காங்க அப்படின்னாங்க. சரி, இந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு லேடிஸ் ஹாஸ்டலில் போட்டாங்க. அப்புறம் 2 நாள் போட்டோன்னே எனக்கு தனியாக இருக்க பிடிக்கல. சரி, நானும் வெளியே ஓடி வந்துட்டேன். நான் வெளியே வந்தோடனே எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு வழி தெரில எனக்கு. வீட்டுக்கு போக தெரியாமல் ட்ரெயினில் ஏறி பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், சிக்கந்தராபாத், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊரெல்லாம் சுற்றினே இருந்தேன். ட்ரெயினில் 1 வருஷம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தேன். சாப்பாடுக்கு என்ன பண்ண? சாப்பாட்டுக்கு வந்து ட்ரெயினில் கேன்டீன் வந்து நைட்டு 11 மணிக்கு மேலே மிச்சம் மீதி இருக்கிற சாப்பாடு கொடுப்பாங்க. அப்புறம் நான் மற்ற டைமில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த மூட்டை, சூட்கேஸு இந்த மாதிரியெல்லாம் பொருளெல்லாம் தூக்கின்னு பண்ணால் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அதெல்லாம் திரும்பி கொடுப்பேன். அப்புறமா நைட்டில் ட்ரெயின் வந்து நியூஸ் பேப்பரில் எடுத்துன்னு போயிட்டு டீ கடையில் கொடுத்தாக்க கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலை கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். யாரும் உன்னை பிடிக்கலையா? வந்து போலீஸ் எல்லாம் வந்து அடிப்பாங்க. நாங்கள்லாம் அடி வாங்கிக்கின்னு ஓடுவோம். அடிப்பாங்க, ரொம்ப வலிக்கும். இருந்தானே சரி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்ககிட்ட அடி வாங்கிக்கின்னு நாங்கள் எங்கேயாவது பிடிக்க ஓடுறது. அப்படி ஒரு நாள் இருக்கப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடச்சான். சரி நம்ம மெட்ராஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டேன். என்னால் இந்த நேரத்தில் உங்களுக்கு அக்காவோட நினைப்பு வருமா? ஏன்னா அவங்க ஹாஸ்டலில் இருக்காங்களா? இன்னும் இருக்காங்க அவங்க. ஆனால் அவங்க வெளி தெரில, எனக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரில. அதுக்காக ஃப்ரெண்டோடு சேர்ந்து மெட்ராஸுக்கு வந்துட்டேன். என்னை விட்டு போயிட்டான் அவன். மெட்ராஸில் எங்கே போகுது எப்படி போகுதுன்னு தெரில. சரி பெங்களூருக்கே போகலான்னு சொல்லிட்டு நான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். நாளைக்கு காலைல வரும்பா நாங்கள் நைட் டைம் சொன்னாங்க. சரி, நான் காத்தால 8 மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன். அப்புறம் நம்ம கர்நாலியில் இருக்க டைரக்டர் பால் சார் வந்துட்டு இந்த மாதிரி என்னப்பா பண்ணுறாங்க? இல்லை சார், இந்த மாதிரி வீட்டுக்கு ஓடிட்டேன் சார், வீட்டுக்கு போகிற வழி தெரியல சார். சரி, நான் உங்கள் வீட்டில் சேர்க்குறேன், அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, சாப்பாடு நல்லா போடுவாங்க, வாரியான்னு கூப்பிட்டாரு. பசிரான்னு ரொம்ப பசியில் இருந்தேன் நான். சரி கூட்டின்னு சோறாக போடாங்கன்னு சொல்லிட்டு வரேன் சாருக்கு போனேன் கூட. சார் கூட போய் அப்புறமா அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற ஆசைப்பட்டேன். அட்ரஸ் எல்லாம் சொன்னேன். அப்புறமா அவங்களே சாரெல்லாம் கூப்பிட்டு போய் வீட்டில் போய் சேர்த்தாங்க. வீட்டுக்கு போன உடனே உங்கள் வீட்டில் அப்பா எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அப்பாலாம்
அழுந்தாங்களா இல்லாத டைமில். ஆ அதுக்கப்புறமா சரி சேர்த்து அவங்க வீட்டில் சேர்த்தோன்னே எனக்கு படிக்க அங்கேருந்து படிக்கிறது வசதி இல்லை, எங்கேருந்து படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே சென்னையிலேருந்து படிக்கிறேன், ஹாஸ்டல்லேருந்தே படிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அப்பயே கிளம்பி வந்துட்டேன் வீட்டில் சொல்லிட்டு. அப்புறமா இங்கே தான் வந்து 1வது சேர்ந்து 12 வரைக்கும் படித்தேன். அப்புறம் அக்காவை காண்டாக்ட் பண்ணீங்களா? இப்போ இடையில லீவில் வீட்டுக்கு போவேன். அப்புறமா அவங்களும் படிச்சு அங்கே பெங்களூர்லேயே படிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க அக்காவை? ஏன்னா எந்த ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னு தெரியலன்னு சொன்னீங்க. ஃபிஷர் மந்தர்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது அவங்க பெங்களூரில். அப்புறமா அவங்கள அட்ரஸ் சொன்னாங்க, எங்கள் அக்காவும் அட்ரஸ் சொன்னாங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிட்டாங்க வந்து. அப்புறம் அவங்களும் லீவில் வருவாங்க வீட்டுக்கு. நானும் ஒரு மந்த் லீவில் வரும், அதில் போவேன் நானும். அப்போ பார்ப்போம் போய். இப்போ உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஹாஸ்டலுக்கு நான் கர்நாடகாக்கு வந்தோன்னே அப்போ தான் என் லைஃபே மாறிச்சு. எந்த மாதிரி மாறிது? இதுக்கு முன்னாடி இருக்கிறப்போ என்னோடய லைஃபுக்கு கொஸ்டின் மார்க் இருந்தது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், நம்ம எப்படி பின்னாடி இருக்கோம். ஆனால் அந்த எனக்கு 7 வயசுலேயே எனக்கு சூசைட்டுக்கு நான் ரொம்ப இதாகிட்டேன். தற்கொலை பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் ஆயிடுச்சு எனக்கு. என்ன பண்ண? என் வழியும் தெரில, என்ன சாப்பிட்றது சரின்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எங்கே எப்படி போகிறதுன்னு தெரில, ஆதரவுக்கு ஆள் இல்லை, சந்தோஷம் இல்லை, வழியே அழுவை, டெய்லி வந்துனே இருப்பேன், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நான் மட்டும் இது அனாத மாதிரி ஒரு தனி ஃபீலிங், எனக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. அதனால் சரி உண்மை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு நான் அதோட இதில் முடியலே இருந்தேன். அப்புறம் அந்த ஹாஸ்டலுக்கு வந்த அப்புறம் தான் எனக்கு இந்த சாரு எங்கள் பால் சாரெலாம் பார்த்தோன்னே தான் இந்த படிக்க வச்சதுனாரு. படிக்க வச்சன அப்புறம் தான் உன்னோட லைஃபு எப்படி இருக்க போகுது விழிப்புணர்வு, நிறைய விழிப்புணர்வு கொடுத்தாங்க. நீ வாழ்கிறதுக்காக என்னென்ன டேலண்ட்ஸ் வளரணுமோ அதெல்லாம் வளர்த்துவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம், போட்டி, நிறைய கேம்ஸு, அப்புறம் தப்பாட்டம். அவங்களே நான் இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. டேலண்ட்ஸானால் ஒரு ஆளை ஆக்கிட்டாங்க. அப்புறம் ஸ்கவுட் மாஸ்டர் அனுப்பிவிட்டாங்க, ஸ்கவுட் மாஸ்டர் ஆக்கிட்டாங்க. இப்போ ஸ்கவுட்டில் இருக்கேன் நான். வெரி குட். இப்போ வெளியே போனால் கூட நான் தனியாக கூட வாழ்வேன், எனக்கு ஒரு ஃபேமிலி இருந்தால் கூட அது ஃபேமிலி வச்சு நான் காப்பாற்றேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துருக்குது. 12th முடிச்சிட்டல, அடுத்து என்ன படிக்கலான்னு இருக்கியா? இல்லை ஏதாவது பிஎஸ்டபிள்யூ பண்ணலான்னு இருக்கிறேன். பேச்சுலர்ஸ் இன் சோஷியல் ஒர்க். ஆமாம், இந்த மாதிரி ஆகக்கூடாது, வெளியே வந்த பசங்களுமே வரக்கூடாது. வெளியே வந்த பசங்களை மீட்டு இந்த மாதிரி கருணாலயம்மன் ஹாஸ்டல் இல்லத்தில் வச்சு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து இந்த மாதிரி அவங்களும் என்ன மாதிரியும் இல்லை நம்மளோட மேலேயோ அவங்களுக்கு நல்ல ஒரு படிக்க வைக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். சில பேர் வீட்டு தவறி வந்துடுவாங்க, சில பேர் ட்ரெயினில் தூங்கிட்டு நம்ம இறங்க வேண்டிய இடமே தெரியாமல் வந்துடுவாங்க, சில கோச்சின்னு வந்துடுவாங்க. வீட்டில் அவங்களுக்கு அடிப்பாங்க, அவங்க அம்மா அப்பா அடிப்பாங்க, அதனால் ஓடி வந்துடுவாங்க பசங்க. அப்புறம் அவங்க வீட்டில் போய் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் அடிக்காதீங்க, இதெல்லாம் அவங்க குழந்தைங்களும் உரிமை இருக்குது, அவங்களுக்கு உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக சொல்லி அவங்க படிக்க வைக்கிறதுக்கு, அப்புறமா அவங்களுக்கு வேண்டியான உதவி இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச எதனா ஒன்று செய்வோம். பொதுவாக சிறுமியர் அல்லது சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலை என்பது அந்த குடும்ப சூழ்நிலை, வறுமை, வீட்டில் சண்டை, பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா வீட்டில் திட்டுறதுனால, விரக்தி, தன்னை யாரும் கவனிப்பதில்லை போன்ற காரணத்தினால்தான் இவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. ஆண்களை எடுத்துக்கொண்டால் 9 வயது முதல் 18 வயது வரையில் உள்ள ஆண்கள் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. அதே மாதிரி பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா 13 வயதிலிருந்து 16 வயது வரை உள்ள பெண்கள் பெரும்பாலான வெளியே வரக்கூடிய, அதாவது காணாமல் போகக்கூடிய பெண்களின் வயது பார்த்தோம்னா 13லேருந்து 16 இருக்கும். ஏன்னா அந்த டயத்தில் அவங்கள சரியான தாய் தந்தையர் கண்காணிப்பில் இல்லை என்றால் ஒரு தவறான நபர்களின் அணுகுமுறையால் அவர்கள் காதல் வயல்பட்டோ இல்லை எதிர்ப்பால் ஒரு கவர்ச்சியினாலோ அவங்க வெளியேறிடுறாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அவங்கள அழைச்சிட்டு நாங்கள் காவல் நிலையம் சென்று அவர்களுடைய தாய் தந்தையர் அவர்களுடைய இருப்பிடத்தோட முகவரியை தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொண்டு அங்கேருந்து அவங்க தாய் தந்தையர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து அவங்களுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம். இது நாங்கள் பக்கத்தில் இருக்கிற என்ஜிஓவோட ஹெல்ப்பையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். என்ன மாதிரி கவனிப்பு இருக்க வேண்டும் என்றதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லி அவங்கள தாய் தந்தையரிடம் அனுப்புகிறோம். சப்போஸ் எங்களால் அவங்க இருப்பிடம் சரியாக கணிக்க முடியவில்லை என்றால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இதற்குன்னு
அரசாங்கத்தில் இல்லங்கள் இருக்குது, அதாவது சிறுவர்கள் மையம் அண்டு உமன் ஹோம்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹோமில் வந்து அவங்க முகவரியை கண்டுபிடிப்பதற்கும் சரியான தாய் தந்தையர்களை வந்து அவங்களோட முகவரியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த மையங்களில் வந்து நான் வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு காவல்துறையால் செயல்படும் ஒரு தொலைபேசி எண் உள்ளது, அதாவது 1098 1098, அதாவது சைல்டு ஹெல்ப் லைன் என்று சொல்வார்கள். இந்த சைல்டு ஹெல்ப் லைனில் வந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் டயல் பண்ணலாம். இதில் எப்படின்னா, இந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய குழந்தைகள், அதாவது குழந்தை தொழிலாளர்கள் யாராவது எங்கேயாவது வேலை செய்தாங்கன்னா, இல்லை எங்கேயாவது சிறுவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அல்லது கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், இல்லை எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட சிறுவரோ சிறுமிகளோ, இல்லைன்னா யாராவது பக்கத்து வீட்டில் அந்த கொடுமைப்படுத்துகிற சம்பவத்தை பார்த்தவங்களோ எங்களுக்கு இந்த 1098 ஃபோன் பண்ணால் போதும். அவங்க ஐடென்டிட்டி கூட எங்களுக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த சிறுவனை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட போதும். அங்கே உடனே எங்களுடைய காவலர்கள் சென்று அந்த சிறுவனையோ சிறுமியோ மீட்டு அதை மறுபடியும் அவங்க தாய் தந்தையிடம் ஒப்படைக்கும் பணியையும் நாங்கள் செய்து வருகிறோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சில சிறுவர்களோட உருக்கமான வாழ்க்கை கதையை கேட்டோங்க. ஆனால் இன்றைக்கி இந்த குழந்தைங்க ஒரு நல்ல நிலையில் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். இந்த விஷயத்தை பற்றி உளவியல் ரீதியான ஒரு பார்வையை அளிக்கிறதுக்கு டாக்டர் சாரா வாசன் சைக்கியாட்ரிஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. வீட்டை விட்டு ஓடி வந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு சட்டம், காவல்துறை மற்றும் தொண்டு நிறுவனங்கள்லாம் இருந்தாலும் வீட்டை விட்டு குழந்தைங்க ஏன் ஓடி போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு சில உளவியல் ரீதியான விளக்கங்கள் தேவைப்பட்டது. அந்த விளக்கங்களை கொடுக்கறதுக்கு டாக்டர் சாரா வாசன் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்கள், இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க, அதுக்கு வந்து முக்கியமான சில காரணங்கள் உங்களுடைய அனுபவத்தில் என்னவா இருந்திருக்கு? ஸோ நான் இந்த குழந்தைங்க ஓடி வர்றது எடுத்தால், நான் வந்து ஒரு 25 இயர்ஸ் அப்ராடில் தான் இருந்தேன் நான். பட் தமிழ்நாடு தான் நமக்கு முக்கியம், நம்ம நாடு. அதனால் நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு வில் டேக் தேட். வந்து அதில் 99% ஆஃப் சில்ட்ரன் ரன் அவே. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆல்கஹாலிசம். குடி எடுத்துக்கிறாங்கல்ல அப்பா அம்மா. அப்பா பயங்கர குடிக்காரனாக இருக்கிறனால அவனுக்கு நல்லா அடி உத குத்து எல்லாம் கட்டும். அப்புறம் அவங்க அம்மாவை வேற போட்டு அடிப்பார் அவர். ஸோ இதெல்லாம் தாங்க முடியாமல் சில சமயம் பார்க்குறதுக்கு மனவேதனை, மன அழுத்தம், அந்த மாதிரி வியாதிங்க பிள்ளைங்களுக்கு வந்தாலும் வரும். ராத்திரி தூக்கம் வராமல் இருக்கும், பயம் வரும். அப்போ தான் அவங்க அங்கேருந்து ஓடி விடுவாங்க அவங்க. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு. ட்ரக்ஸ்ன்னு எடுத்தோம்னா அந்த கஞ்சா அடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஓபியம், அப்புறம் பாட், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறது. அப்புறம் அப்பவும் பிள்ளைங்களை அப்யூஸ் பண்ணுறது. வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க அப்பாவே குடிச்சிட்டு வந்து அந்த குழந்தைய, ஒரு யங் கேர்ள், ஒரு 13 வயசு, அவங்கள அப்யூஸ் பண்ண, ஆமாம், அப்யூஸ் பண்ண சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ் பை த ஃபாதர் ஹிம்செல்ஃப் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி. சில சமயம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருப்பாங்க. ஸோ ஃபாதருடைய பிரதர் ஆர் அங்கிள்ஸ் ஆர் சம்படி எல்ஸ் ஆல்சோ அவங்க கூட இந்த செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் மைட் பி அ காஸ். கடைசியில் தாங்கவே முடியாமல் அது வீட்டை விட்டு ஓடி போனாலும் ஓடி போயிடும். சில பிள்ளைங்க நல்லா படிக்கலை, ஃபெயில் ஆகிடுச்சு எக்ஸாமில், அதுக்குன்னு போட்டு ஒரே அடி உதயம் போட்டு பின்னிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன் ஓடி போனாலும் ஓடிடுவாங்க, இல்லாட்டி சூசைட் கமிட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க வந்து. ஸோ ப்ரெஷர் ஆஃப் எஜுகேஷன், இந்த ப்ரெசன்ட் எஜுகேஷன் ஹஸ் காட் இந்த ஸ்பெஷலி இந்த சென்ட்ரல் போர்டில் வந்து ரொம்ப டஃப் சிலபஸ் வந்து. ஸோ அந்த பிள்ளைங்கள போய் நீ 99 வாங்கு, 99 வாங்குன்னா இட் வில் நாட் பி பாசிபிள். இப்போ குழந்தை வந்து ஆஸ் அ லாஸ்ட் ரிசார்ட் ஓடி போகுமா, இல்லை அதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த வகையில் வீட்டில் அவங்க வந்து சிம்டம்ஸ் காமிப்பாங்க, இந்த மாதிரி நான் ஓட போகிறேன், நான் இந்த இடத்த விட்டு எனக்கு போகிறேன், எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் ஏதாவது தெரியுமா? சொல்ல முடியாது. திஸ் ஓடி போகிற இது வந்து சம்டைம்ஸ் இட் மே நாட் பி பிளான்ட். இட்ஸ் ஜஸ்ட் அ செகண்ட். ஒரு செகண்ட் யோசித்த நேரத்தில் they might run off. பர்டிகுலர் மூமெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த ஒரு செகண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அவங்க மனசை மாற்றி பேசணுன்னா ஓடியும் போக மாட்டாங்க, சூசைடும் கமிட் பண்ண மாட்டாங்க. இப்போது ஓடி போகிற குழந்தைங்களோட மனநிலைமை வந்து என்னவா இருக்கும்?
சில சமயம் ஃபியர், ரொம்ப பயம், அண்ட் அக்யூட் பேனிக் என்னமோ. நம்ம பேனிக்னா அதிகமான பயம் வந்து அப்போ இந்த இருதையெல்லாம் பட்டுட்டு அடிக்கும், கையெல்லாம் இப்படி 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 இதாகிடும், நடுங்கும் கால். அப்புறம் இந்த டாய்லெட்டில் போக வேண்டியது மாதிரி அர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ வித் ஆல் திஸ் ஃபியர்ஸ் வந்து ஃபாதராக சொல்லியிருப்பான், நீ போய் இதெல்லாம் சம்பாதிச்சுட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு வா அவனுக்கு குடிக்கிறதுக்கு. அதை அன்னைக்கு கொண்டு வரல அப்படின்னு அவனால் முடியல அப்படின்னு என்ன நடந்துருமோ ஃபியர் அண்ட் பேனிக். அந்த நேரத்தில் வேணால் அவன் ஓடி போயிடுவான் வந்து. ஸோ சம்டைம்ஸ் ஹி மைட் ஈவன் பீட் த மதர் ஒரு கில் த மதர். ஸோ அந்த நேரத்தில் கூட இவங்க ஃபாஸ்ட்டாக பிள்ளைங்க ஓடி போயிடுவாங்க எங்கே போகிறேன்னு தெரியாமல். வீட்டை விட்டு ஓடி போனோம்னு நினைக்கிற ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் டிசிஷன் எடுக்கிற குழந்தைங்கள வந்து இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அவங்க ஃபேமிலிஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபேமிலிஸ்க்கே நம்ம வந்து வி ஹாவ் டு ஹேவ் லாட் ஆஃப் மீட்டிங்ஸ். இப்போ என்னென்னா இப்போ இந்த வேர்ல்டில் வந்து நம்ம எடுக்கும்போது இந்த சைக்காட்ரின்னு எடுக்கிறோம்ல, சைக்காட்ரிஸ்ட்டை கொண்டு போகிறதே ஒரு அவமானம் எவ்ரிபடி திங்ஸ் வந்து. பட் இப்போ அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. Because in US and UK and all, they have done some studies. Scientific studies பண்ணால் நம்ம பிரெயினில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அந்த ஃப்ளூயிட் they take it and just அதை வந்து there are 3 hormones in that. Dopamine, noradrenaline and serotonin. ஸோ செரட்டோனின் கம்மியானால் டிப்ரெஷன் வந்துடும். டோப்பமின் ஜாஸ்தியான இந்த சைக்காட்டிக்கில் இந்த ரொம்ப நம்ம பைத்தியக்காரன் சொல்கிறோம்ல, பைத்தியம் இது அதுன்னு. ஸோ அந்த பைத்தியம் இது தட் டேர்ம்ஸ் ஹேவ் டு பி ரிமூவ்ட் வந்து. அப்புறம் விச் டாக்டர் இது அது அப்புறம் பேய் பிசாசு எல்லாத்தையும் வி ஹாவ் டு எஜுகேட் த பீப்புள். ரிமூவ் பண்ணி இப்போ மென்டல் இல்னஸ் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபிசிக்கல் இல்னஸ். இப்போ தைராய்டில் நமக்கு வந்து இஃப் த திங் கோஸ் அப் தைராய்டு வி ஹாவ் டு டேக் மெடிசன் வந்து. ஹார்மோன் கம்மியாக இருந்தால் வி ஹாவ் டு டேக் அனதர் மெடிசன் வந்து. அதே மாதிரி டயபெட்டிஸில் கூட தான் இன்சுலின். இன்சுலின் இஸ் அ ஹார்மோன். ஸோ அது குறைவாக இருந்தால் தான் சக்கரை வியாதி வரும். அதே போல் பிரெயினில் இந்த 3 ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ we don't have to call it as a mental illness or a psychiatric பைத்தியம்லாம் கூப்பிடாம just call as a neurohormonal imbalance. Neurohormonal imbalance in the brain. ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸில் வந்து இம்பேலன்ஸ்னால தான் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. அதில் now we are having very good medication. ஆனால் the main thing is the parents have to immediately identify and take to the doctor வந்து. இப்போ ஃபார் சைக்காட்ரிஸ்ட்டு வெறும் பைத்தியமாக பிஹேவ் பண்ணால் தான் கூப்பிட்டு போகணுன்னு ஒன்றும் இல்லை. முடியை பிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு அந்த லெவலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து so many things they can come to the psychiatrist, you know, because these children are getting anxious, stressed, sometimes they get depressed. ஸ்டடீஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், ஏன்னா அவ்வளோ போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ சம்டைம்ஸ் கூட்டிகிட்டு வந்தால் we can identify. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே குழந்தைங்க சைட்லேருந்து சொல்கிறீங்க. ஆனால் பேரண்ட்ஸோடைய பிரச்சனைனாலையும் நிறைய குழந்தைங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் போய்ட்றாங்க. அதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கூட பார்த்தோம். சப்போஸ் மதர் செத்து போயிட்டாங்க, இன்னொரு சித்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது ரொம்ப கொடுமைப்படுத்துனா ஓடிடுவாங்க வந்து. இல்லாட்டி அவர் 2 வைஃப், சப்போஸ் இஸ் ஹேவிங் 2 wives, அதுலேயும் ப்ராப்ளம் இருக்கும் வந்து. இந்த குழந்தைங்களை போட்டு அடிக்கிறது, ஒரு வைஃபை ஒழுங்காக பார்க்க அடுத்து அதுலேயும் ஓடிடுவாங்க. ஸோ கன்சிடரிங் ஆல் திஸ் ஐ திங்க் சைக்கலாஜிக்கல் வியூவை பார்த்தோம்னா நம்ம வந்து we have to educate people. The child is a very very important part of your life. ஸோ அப்போ பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா வந்து they have to அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அதை வந்து நல்லா அரவணைச்சி give it a lot of love, affection, food, ஃபீடிங் எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் குழந்தை வந்து 1 year ஆகி நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ப்ரீ ஸ்கூலில் போனால் ஒரே ப்ராப்ளமாக இருக்கும். எழுதலை, பி எழுதலை, இது அந்த ப்ரெஷர் எல்லாம் போடாமல். ஆமாம், சிபிஎஸ்சியில் இருக்க சிலபஸை பார்த்தா அவ்வளோதான். இன்னும் 3 மாத குழந்தையே இப்போ ஏபிசிடி எழுதி வச்சுருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த லெவலில் இருக்குது அது. ஸோ பேரண்ட்ஸ் ஹாவ் டு ஹெல்ப் தெம் and daily record what they are writing and doing. Go and see the class teacher. கண்காணிச்சுட்டே இருக்கணும். அதை கண்காணிக்கணும். பிரச்சனைக்குரிய குடும்பங்களில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ட்ரிங்க் பண்ணுறாரு, பிள்ளைங்க இதெல்லாம் சஃபர் பண்ணுது, அண்ட் தென் யூ டேக் இட் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல். யூ கோ டு த சைக்காலஜிஸ்ட் பார்த்து எல்லாம் இது பண்ணி சைல்டுக்கு மென்டலாக ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ஏதாவது இருக்குதா, அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்றாப்புல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். லாஸ்ட் ஸ்டேஜ் யூ கேன் கம் டு த சைக்காட்ரிஸ்ட். ஏன்னா ஏதாவது மருந்து கொடுக்கணுமா குழந்தை அந்த இவங்க அம்மா அப்பா சண்டையிலேயே அந்த சைல்டு டிப்ரெஸ்டாக இருந்தாலும் இருக்கலாம் வந்து.
படிக்க மாட்டேன்னா மேபி ஷீஸ் டிப்ரெஸ்ட், எல்லாம் அடிச்சுக்கிட்டு கொண்டு தினமும் சண்டை. ஸோ அந்த சைல்டுக்கு we might have to give medication. டாக்டர் சாரா, உங்களுடைய பிஸி ஷெட்யூல்லையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒவ்வொரு குழந்தையும் தானாக பிறக்கிறது இல்லைங்க. அப்பா அம்மா ரொம்ப விரும்பி தான் அந்த குழந்தைய பெற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த குழந்தைய பெற்றெடுக்கும்போது முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தர முடியுமா அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த குழந்தைங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லாதனால தன்னுடைய குழந்தை பருவத்தை இழந்துட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வேறு எந்த ஒரு குழந்தைக்கும் நிகழக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். மீண்டும் நாளை வேறு சில வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.